ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ரெசிபி தாங்க. பிரெட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கல்யாண வீட்டிலலாம் பிரெட் ஹல்வா சாப்பிட்ருப்போம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை இன்றைக்கி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிரெட்டு வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எண்ணெயிலலாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப ரொம்ப அதிகமாக எண்ணெய் குடிக்கும். இதை போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப எண்ணெய் தேவைப்படாதுங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யலாங்க. வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் ஹல்வா செய்கிறதுக்கு நான் வந்து 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை போல் பிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை போல் எல்லாமே கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வந்து இந்த ஓரங்கள் வேணால் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம், ஆனால் நான் இப்படியே தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை போல் செய்கிறப்ப உங்களுக்கு வந்து ப்ரெட்டில் நம்ம ஃப்ரை பண்ணி தான் எப்போவுமே ஹல்வா செய்வாங்க. இதை போல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதுக்காக இதை இப்போ வந்து ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் உதிரியாக இருக்கணும், குறப்பாக இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அரைச்சாச்சுங்க, பாருங்கள். இதை போல் நல்லா உதிரியாக இருக்குது. இந்த அளவு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போது கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லா வாசனையாக இருக்கும், நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து முந்திரியை வறுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணுங்க, அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த நெய்யிலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட்டை இதில் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க, அதனால் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க, பாருங்கள். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகணுங்க, இது வரைக்கும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் நான் வந்து 1/2 கப்பு ஜீனி சேர்த்துருக்கேங்க. இது வந்து 100 கிராம் இருக்கும். இப்போது இதுக்கு வந்து 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப்பு சேர்த்துட்டேன், இன்னொரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா கொதித்து இந்த ஜீனி கரைஞ்சி வரட்டுங்க, அது வரைக்கும் இருக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க, இந்த ஜீனி நல்லா கரையட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இது கூட ஒரு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த ப்ரெட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாக ஆரம்பிக்குங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சுங்க. நல்லா இதை போல் கலந்துட்டு இப்போ இது கூட நான் ஒரு 1/2 கப்பு பால் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கெட்டியான பாலாக சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அதுவும் இப்போ நல்லா கெட்டியாகிடும். இதை போல் பால் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா ரிச்சாக இருக்கும். நல்லா கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த அளவு இருக்கணுங்க, நல்லா பேனில் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து ஒன்றும் ப்ரெட்டெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கல எண்ணெயில், அதனால் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஹல்வா மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. இப்போது இது கூடவே வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பேனில் ஒட்டாமல் நல்லா ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான பிரெட் ஹல்வா ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போல் செய்கிறப்ப அதிகமான எண்ணெய் தேவைப்படாதுங்க. நம்ம ப்ரெட்டை வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. இதை போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.